இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு எல்லாருமே வந்துடுறாங்க. அப்போ பாட்டி வந்துட்டு 3 பேருமே ஜெயிச்சிருக்கீங்க, ஆனால் நம்ம ஊரில் நடந்த போட்டியை விட இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஜெயிச்சிருக்கீங்க, அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி பார்த்துக்கிறாங்க. அப்போ பாட்டி வந்து நான் இங்கே வீட்டுக்கு வரும்போது 3 ஜோடிகளும் புருஷன் பொண்டாட்டியாக இல்லாமல் தனித்தனியாக பிரிஞ்சு இருந்தீங்க, அதனால தான். ஆனால் இப்போ பாரு, இப்போ தான் வந்து எல்லாருமே சரியாக உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. புருஷன் பொண்டாட்டினா எப்பவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும், எப்போ பாரு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்குறாங்க. உடனே முத்து இருந்துட்டு பாட்டி சண்டை யாராலன்னு பாருங்க அப்படின்னு சொல்ல வராரு. உடனே பாட்டி இருந்துட்டு சண்டை யாரால வருதுங்கிறது முக்கியம் இல்லை, யாரை முடிச்சு வைக்கிறாங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து வீட்டுக்குள்ள வந்து ஒரு மரத்தொட்டில் எடுத்துட்டு 2 பேர் வராங்க. சார் தொட்டில் எடுத்துட்டு வந்திருக்கேன் சார் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. முத்து இருந்துட்டு இங்கே குழந்தைகள்லாம் யாரும் எங்கள் வீட்டில் இல்லைண்ணா, நீங்கள் தப்பான அட்ரஸ்க்கு எடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே பாட்டி வந்துட்டு முத்து இரு, நான் தான் எடுத்துட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்து வந்து எவ்வளோ ஆச்சுன்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 1000 ரூபா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க முத்து வந்து அந்த காசை கொடுத்துறாரு. அவங்க வந்து தொட்டில் எடுத்து கொண்டு வந்து உள்ள வச்சுட்டு போயிடுறாங்க. உடனே முத்து இருந்துட்டு பாட்டி இது நம்ம ஊர்ல இந்த தொட்டில் தான், இது நாங்கெல்லாம் பிறந்தப்ப முதல்ல இதில் தான் படுக்க வச்சேன்னு சொல்லுவீங்களே அப்படின்னு சொல்றாரு. உடனே அண்ணாமலை இருந்துட்டு ஆமாண்டா அந்த தொட்டில் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு ஏமா அது எதுக்குமா இங்கே கொண்டுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே பாட்டி வந்து அது இங்கே இருக்கிறதாண்டா சரி அப்படின்னு சொல்லிட்டு விஜயா போய் அந்த தொட்டிலுக்கு வந்து சந்தன குங்குமம் வை அப்படின்னு சொல்றாரு. இதா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் சந்தன குங்குமம் எடுத்துட்டு வந்து விஜயா வந்து அந்த தொட்டில வைக்கிறாங்க. உடனே ஸ்ருதி ஓடி போய் அந்த தொட்டில ஆட்டி பார்த்துட்டு பாட்டி இது டீ குட்டு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி உடனே சரியா சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ரவி வந்துட்டு அதெல்லாம் அவ சரியா சொல்லிடுவா பாட்டி அப்படின்னு சொல்றாரு. பாட்டி உடனே இந்த தொட்டில முத்து மட்டும்தான் அதிக நாள் பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாக்கு பிறந்த 3 பசங்களுமே வந்து இதுல தான் தூங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த தலைமுறைக்கும் இது தேவைங்கிறதுனால தான் அதை நான் இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்றாங்க. உடனே மீனா வந்து பாட்டி இங்கே தான் குழந்தைக்கு யாருமே இல்லையா, அப்புறம் எதுக்கு இது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பாட்டி வந்து இப்போ இல்லைன்னா என்ன, 3 மருமகளுக்கு குழந்தை பிறக்க தானே போகுது, இந்த தொட்டில யார் முதல் குழந்தைய போட போறாங்கன்னு சொல்லிட்டு நான் பார்க்க தானே போறேன் அப்படின்னு சொல்றாங்க. டெய்லி இந்த தொட்டில எல்லாருமே பார்க்கும்போது உங்களுக்கு சீக்கிரமா குழந்தை பெற்றுக்கணுங்கிற ஆசை வரணும், அடுத்த பொங்கலுக்கு நான் இங்கே வரும்போது இந்த தொட்டில குழந்தை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. அதை கேட்டுட்டு எல்லா ஜோடியுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. உடனே முத்து வந்து என்ன பாட்டி ஏதோ பஸ் டிக்கெட் புக் பண்ற மாதிரி குழந்தை வேணும்னு சொல்லி இப்போ அட்வான்ஸாக புக் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே பாட்டி வந்துட்டு டேய் நான் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இருப்பேன்னு சொல்லி தெரியாதுடா, அதனால தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்து வந்துட்டு பாட்டி இப்படியெல்லாம் பேசாத பாட்டி, நீ வந்து 100 வருஷத்துக்கு மேலே நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே பாட்டி வந்துட்டு நீ வேறடா, எனக்கு கடவுள் நிறைவான வாழ்க்கையை கொடுத்துருக்காரு, எவ்வளோ கொடுத்துருக்காரோ அதை மட்டும் நான் வாழ்ந்தா போதும், இப்போ எனக்கு ஆசையெல்லாம் என்னன்னா என் 3 பேரங்களோட குழந்தைகளையும் நான் வந்து பார்க்கணும், என் கொள்ளு பேரங்களை வந்து என் கையால் எடுத்து கொஞ்சணும், அவ்வளோதான். அந்த பாக்கியத்தை உங்க 3 பேர்ல யார் எனக்கு முதல் தரப்போறீங்கன்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. உடனே ஸ்ருதி இருந்துட்டு பாட்டி எனக்கெல்லாம் ஓகே தான், இவன் தான் ஒத்துக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸ்ருதி அப்படி சொன்னோன்னா மொத்த குடும்பமும் வந்து அதிர்ச்சியாகி அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு என்னது இவன் வேண்டான்னு சொல்றானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸ்ருதி உடனே ஆமா பாட்டி, இப்பெல்லாம் வந்து வேற பொண்ணுங்களை வச்சு சரகசி மூலியமா வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கெல்லாம் வந்து நிறைய வழி வந்துருச்சு, ஆனா அதுக்கு இவன் தான் ஒத்துக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்றாங்க. அதை கேட்ட உடனே விஜயா இருந்துட்டு எது சர அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி வந்து உடனே அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ரோகிணி இருந்துட்டு வாடகை தாய் மூலியமா குழந்தை பெற்றுக்கிறேன்னு சொல்லி ஸ்ருதி சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே குடும்பத்தில் மொத்தமாக அதிர்ச்சியாகி அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. பாட்டிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. உடனே அண்ணாமலை வந்து என்னமா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு நீ இரு நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமா நீ அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் பாட்டி, எனக்கு வந்து டெலிவரி பெயினை நினைச்சா ரொம்ப பயமா இருக்குது, நான் வந்து டப்பிங் பண்ற சீன்ல ஒரு குழந்தை பெற்றுக்கிற பொண்ணு அழுகிறத பார்த்து எனக்கு வந்து ரொம்ப பயமாயிருச்சு, அந்த பொண்ணு அப்படி அழுவும், அவன் நடிக்கும் போதே அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா நிஜத்துல எவ்வளோ பெயின் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்றாங்க. அதை கேட்ட உடனே விஜயா இருந்துட்டு டே ரவி என்னடா இவ சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ரவி இருந்துட்டு அவ இப்படிதாமா சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாரு. உடனே அண்ணாமலை இருந்துட்டு அப்படின்னா நீ வாடகை தாய் மூலமா தான் குழந்தை பெற்றுக்கணும்னு இருக்கியாமா, இது எல்லாம் உன் வீட்டில் சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ஸ்ருதி இருந்துட்டு ரவி தான் ஒத்துக்க மாட்டேங்கிறான் இன்னும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே விஜயா இருந்துட்டு நீ இந்த மாதிரி முடிவெடுக்கிறதுக்கு வந்து நீங்க 2 பேரும் சம்மதிச்சா போதுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமா ஆண்டி, அதுக்கு வேற யாரும் சம்மதிக்கணும், நாங்க 2 பேர் தான் குழந்தை பெற்றுக்க போறோம், எங்களை தவிர வேற யாரோட சம்மதம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கேட்குறாங்க. அதை கேட்டோன்னா விஜயாக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிருது. அண்ணாமலைக்குமே பயங்கர ஷாக் ஆயிருது. பாட்டி எதுவுமே புரியாம இவன் என்ன சொல்றானே எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்து வந்துட்டு பாட்டி இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேஷன் ஆயிடுச்சு பாட்டி, இவங்களோட குழந்தைய இன்னொரு பொண்ணு சுமந்து பெற்று கொடுக்கும், அதுக்கான பணத்தை இவங்க கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டோன்னே பாட்டி இருந்துட்டு என்னடா இது, ஒரு பொண்ணு 10 மாச குழந்தைய சுமந்து பெத்து எடுத்தாதான் வந்து அவ வந்து தாயா முழுமையடைகிறா, இதெல்லாம் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு அதெல்லாம் பழைய காலம் பாட்டி அப்படின்னு சொல்றாரு. உடனே ஸ்ருதி இருந்துட்டு பாட்டி நம்ம வந்து சுமந்து பெத்து எடுத்தாதான் நம்ம குழந்தைன்னு இல்லை, நம்ம பிளட்ல குழந்தை பிறந்தாலே வந்து அது நம்ம குழந்தை அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு தோணலை அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி இருந்துட்டு எனக்கு வந்து அந்த முறையில் தான் குழந்தை பெற்றுக்கணும்னு ஐடியா இருக்குது பாட்டி, ரவி இன்னும் ஓகே சொல்லலை, ரவி சொன்னான்னா நான் வந்து அதை தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு ரவி அப்போ ஓகே சொல்லலை அப்படின்னா அப்போ நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னா குழந்தையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே விஜயாக்கு வந்து பயங்கர அதிர்ச்சி ஆயிடுது. மொத்த குடும்பமே வந்து அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. உடனே ரோகிணி இருந்துட்டு என்ன ரவி நீங்கள் எதுவுமே பேசாமல் இருக்கீங்க, உங்களுக்கு இது ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ரவி இருந்துட்டு இவர் ரொம்ப நாளாவே இப்படி தான் சொல்லிட்டு இருக்கா அண்ணி, நான் தான் இன்னும் எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு.
உடனே ரவி இருந்துட்டு கொஞ்ச நாள் போகட்டும், நானே வந்து இதுக்கு சரியான முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே முத்து இருந்துட்டு பா இவன் வந்து என்னோட பர்சனல் விஷயத்தில் யாரும் தலையிடாதீங்க, நானே பார்த்துக்கிறாதே அப்படின்னு சொல்லிட்டு பாலிஸ்டாக சொல்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே ரவி வந்து டே அப்படியெல்லாம் இல்லைடா, இவ விருப்பத்தை இவ சொல்லிட்டா, ஆனால் நான் இன்னும் முடிவெடுக்கல அப்படின்னு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அண்ணாமலை எந்திரிச்சு வந்து இங்கே பாருமா ஸ்ருதி, வாடகத்தாய் அப்படிங்கிறது குழந்தையே பெற்றுக்க முடியாதவங்களுக்காக ஏற்பட்டது தான் அது. ஆனால் நீ வந்து பிரசவ வலியை நினச்சி தானே பயப்படுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே பாட்டி இருந்துட்டு உனக்கு வந்து இப்போ அப்படித்தான் இருக்கும், ஆனால் அந்த சமயத்தில் அதை தாங்கிக்கிற வலிமை வந்து உனக்கு தன்னாலேயே வந்துடும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அப்போ வந்து அந்த பயம் உனக்கு பெருசாக தெரியாது, குழந்தை நல்லபடியாக பிறந்தா போதும் அப்படிங்கிற எண்ணம் தான் வரும் அப்படின்னு சொல்லி பாட்டி விளக்கமாக சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எல்லா பொம்பளைகளுமே வந்து இந்த வலியை தாங்கிக்கிட்டு தானே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி வந்துட்டு இல்லை பாட்டி, என்னால் லேசாக கையில் அடிபட்டாலே அந்த வலியை தாங்கிக்க முடியாது, என்னாலலாம் அதை தாங்கிக்க முடியும்னு தோணலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாட்டி சிரிக்கிறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு என்ன ஸ்ருதி நீ இப்படி பேசுகிற, நான்லாம் 3 பிள்ளைங்களை பெற்றெடுக்கலையா, வழியெல்லாம் பார்த்தா உலகத்தில் வந்து ஜனத்தொகையே குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி இருந்துட்டு நான் யாரையுமே பெற்றுக்க வேண்டாம்னு சொல்லி சொல்லலையே, எனக்கு வேண்டான்னு தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு அந்த முடிவை நீ எப்படி எடுக்கலாம், அப்புறம் எதுக்கு நாங்களாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அத்தனை பேர் கூடி நின்று அப்படி கேட்குறத பார்த்தோன்னா ஸ்ருதிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சரி இதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரவி எனக்கு டைம் ஆச்சு, நீ வந்து என்னை ட்ராப் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. நாங்கள் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கோம், நீ பாட்டுக்கு போகிற நில்லு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கத்துறாங்க. விஜயா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி தடுத்துட்டு சரி நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் வேலை இருக்குன்னு சொல்கிறால, போகட்டும் நீ கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ரவி அனுப்பிச்சிடுறாங்க. போகும்போது ரவியை பார்த்துட்டு பாட்டி வந்து இங்கே பாரு இப்போதைக்கு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம், யோசிச்சு எதுவாக இருந்தாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் போகிறாரு. ரவியும் ஸ்ருதியும் வந்து திரும்பி இவங்க 2 பேத்தையுமே பார்க்குறாங்க. இவங்க குடும்பமே வந்து அவங்க 2 பேத்தையுமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜயா வந்து அண்ணாமலை பார்த்துட்டு ஏங்க இவங்ககிட்ட எதுக்குங்க யோசிச்சு செய்யன்னு சொல்லி நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது, கட்டன் ரைட்டாக இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியதானங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விஜயா அவள் பயத்தில் இருக்கா, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாகும், நீ பாட்டுக்கு இது மாதிரி எல்லாம் பேசாத, விட்டு பிடிப்போம் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு எல்லாம் இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது, ஸ்ருதி அம்மா கிட்ட நான் இதை பற்றி இப்போவே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. உடனே அண்ணாமலை வந்து விஜயாவை தடுத்துட்டு விஜயா சும்மா இரு, அவள் வயசுக்கு அவள் அந்த பயத்தில் பேசுகிறா, நம்ம அனுபவத்துக்கு நம்ம சொல்லியிருக்கோம்ல, பொறுமையா இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.